சாலோமோனுடைய குமாரனாகிய ரெகோபெயாமை குறித்து இந்த சம்பவம் இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். இந்த ரெகோபெயாமை சின்ன வயதிலே ஆண்டவர் ராஜாவாய் ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஏற்கனவே ஆண்டவர் தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். என்ன வாக்கு கொடுத்திருந்தார் என்றால், உன் சன்னதியை நான் பெருக பண்ணுவேன், உன் சன்னதியிடத்தில் ராஜாக்கள் எழும்புவார்கள், தலைமுறை தலைமுறையாக உன்னுடைய பிள்ளைகளை நான் ராஜாவாக வைப்பேன் என்றெல்லாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். இப்போ சாலோமோனுடைய கடைசி நாட்கள்ல அவன் நிறைய பெண்ணை திருமணம் செய்ததுனால அவன் நிறைய பணத்தை இழக்க வேண்டியதாகிவிட்டது, நிறைய சொத்துக்களை அவன் அழிக்க வேண்டியதாகிவிட்டது, நிறைய அவனுக்கு சண்டைகள் வந்தது. இவன் பல இடங்களிலிருந்து இந்த வரியை அவன் அதிகமாய் வசூலித்தான், நிறைய வரி வாங்கினான், ஜனங்களிடத்தில் அதிகமான பாரத்தை சுமத்தினான். ஆனா சாலோமோனுக்கு வந்ததை போல இன்கம் வேற எந்த ராஜாவுக்கும் வந்ததில்லை. டன் டன் கணக்கில் பெரிய பெரிய லாரியா அவனுக்கு வந்துச்சு. அவனுக்கு தங்கம் சேபா நாட்டிலிருந்து வந்துச்சு, பல நாடுகளிலிருந்து அவனுக்கு வந்துச்சு, நிறைய பேர் அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். ஆனா அவனுக்கு எந்த பணமும் பத்தலைங்க. எந்த மாமிச இச்சை வர்றவனுக்கு பணம் அவனுடைய கையில நிக்காது. மாமிச இச்சை இருக்க